ஸோ ஆஃப் லேட்டாக போஸ்ட் டெலிவரி முடித்தவங்க நிறைய பேர் இந்த ஜா பெயினால் வராங்க. ஜா பெயின் மட்டும் இருக்குன்னா இல்லை, ஸ்பைன் ப்ராப்ளமோ இல்லை அந்த மாதிரி நிறைய மல்டி ஃபேக்டரல் இஷ்யூஸில் அது ஏன் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வருது? நிறைய பேஷண்ட்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் பெயின்ஸ்னு வராங்க. இன்னும் ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் எப்படின்னா எனக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பெயின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பெயின்ஸை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா கரெக்டாக டெலிவரிக்கு அப்புறம் இந்த பெயின்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது ஏன் இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது போஸ்ட்பார்ட்டல் டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், டெலிவரிக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் அண்ட் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது நம்ம பாடியில். அது போக கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இதெல்லாம் தான் இந்த டிப்ரெஷனை காஸ் பண்ணுது. அந்த டைமில் நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்குரிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் மசில் டைட்னஸ். ஸோ அது என்ன பண்ணுன்னா, பிரெயின்லேருந்து வர சிக்னல்ஸ் மசில்ஸை டைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எந்த மசில்ஸ் டைட் பண்ணும்? மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற நம்ம ஃபேஷியல் மசில்ஸை டைட் பண்ணும். சம்டைம்ஸ் பேக் மசிலில் கூட டைட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 8-9 மந்த்ஸுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸுக்கு திடீர்னு ஒரு ஹெட்ஏக் வர்ற மாதிரியோ இல்லை தலை சுற்றுற மாதிரியோ இல்லை ஜா பெயின்ஸ் இருக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு கை குழந்தை இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு, அது கூட சேர்ந்து இந்த மாதிரியான பெயின்ஸ் இருக்கும்போது நிஜமாகவே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ஜஸ்ட் லைக் தட் சரி ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் நாட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அந்த நாட்ஸை எங்கே இருக்குது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி ரிலீவ் பண்ணாலொழிய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இது அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ தட் இஸ் வை நாங்கள் இப்போ அந்த அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அதாவது ஐ பெயின்ஸ் மாதிரி இருக்கும், காது வலி மாதிரி இருக்கும், சுற்றி சைனஸ் பெயின்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை ஜென்ரலாக மைக்ரைன்ஸ்னு மிஸ்டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெயின்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் மசில் டைட்னஸ். ஸோ அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும்.